வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா எக்ஸ்டர்னல் ஐடி ஆங்குலர் வெர்ஷன் 21 ஃப்ரண்ட் எண்ட்லேயும் .NET Core 10 வெப் APIலையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இந்த ஆத்தென்டிகேஷனை பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எண்டில் ஒரு ஒர்க்கிங் லாகிங் ஃப்ளோ, அப்புறம் ஒரு செக்யூர்டு பேக் அண்ட் API எப்படி ஆங்குலரோட பேசுது, இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல் ப்ளஸ் லேட்டஸ்ட் வீடியோ. ஸோ வாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போது கான்ஃபிகரேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெமோவும் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி தமிழில் ஒரு வெப் API ஃபுல் வீடியோ பார்த்தோம் இல்லையா, அந்த அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன். லோக்கலில் ரன் ஆகிட்டுருக்கு. நம்மளுக்கு 3 கண்ட்ரோலர் இருக்குது, கேட்டகரிஸ், நோட்ஸ், ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த APIஸை யூஸ் பண்ணக்கூடிய வெப் API, இந்த வெப் APIஸை யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரண்ட் எண்ட் தான் இந்த ஆங்குலர் V21 பண்ணுது. நீங்கள் இங்கே பார்க்கலாம், லாகின் பண்ணியிருக்கேன், என்னோடய டேட்டாஸ் இருக்குது. இங்கேனா நோட்ஸ் ஆட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஓகேவா? இந்த 2 அப்ளிகேஷன் எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க போகிறாங்க செக்யூர்டாக, அதுதான் நம்ம பண்ண போகிறோம். இப்போது நீங்கள் இந்த கோடை பற்றி கவலைப்பட வேணாம். நம்ம முதல்ல இந்த என்ட்ரா ஐடி பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த வெப்சைட்டுக்கு போய், அதாவது GitHubோட லேர்ன் ஸ்மார்ட் கோடிங்கிற யூஸர் இதுக்கு போய் ரெப்பாசிட்டரிஸ்குள்ளே போனீங்கன்னா இங்கே பாருங்கள், LSC பர்சனல் நோட் APIன்னு இருக்கு இல்லையா, அதே மாதிரி LSC பர்சனல் நோட் வெப்னு சொல்லி நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கப்போ இருக்கும். நான் இன்னும் அப்லோட் பண்ணலை, பட் அந்த வெப் ஆங்குலர் ப்ராஜெக்டையும் அப்லோட் பண்ணிடுவேன். இந்த 2 கோடையும் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா, டவுன்லோட் பண்ணி விஷுவல் ஸ்டுடியோ 2026 ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும். இது வந்து நம்மளோட பேக்கெண்ட். அப்புறம் நம்ம ஃப்ரண்ட் எண்டும் நான் கொடுத்துருவேன், அது இங்கே இருக்குது. இந்த ஃப்ரண்ட் எண்ட் கோடும் நான் கொடுத்துருவேன். ஓகேவா? நீங்கள் இங்கே ஒரு சில முக்கியமான விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் அப்டேட் பண்ணணும். அது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இப்போது இந்த என்ட்ரா ஐடிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ட்ரா ஐடினா என்ன, ஸோ மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடினா என்ன, அதை மூலம் தெரிஞ்சுக்கும். சுருக்கமாக, இந்த மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடிங்கிறது ஒரு சர்வீஸ், மைக்ரோசாஃப்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சர்வீஸ். அது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அப்ளிகேஷன்ஸை செக்யூராக ஆத்தென்டிகேட் பண்ணி யூசர்ஸ், அதாவது நம்ம அப்ளிகேஷன்ஸோட யூசர்ஸ் வந்து நம்மளோட எம்ப்ளாயிஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்க எந்த ஒரு மக்களாகவும் அவங்களால லாகின் பண்ணி அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ண முடியணும் அப்படின்னா, அதுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இந்த மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா எக்ஸ்டர்னல் ஐடி கொடுக்குது. அதனால தான் அதுலேயே பேர்லேயே பாருங்கள், எக்ஸ்டர்னல் ஐடி. அந்த எக்ஸ்டர்னலுங்கிறது இதை தான் குறிக்குது. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு உதாரணத்துக்கு, இந்த வெப்சைட் வந்து நான் இப்போ என் கம்பெனிக்காக பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என் கம்பெனிக்கு கீழே வேலை பார்க்குறவங்க மட்டும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பப்ளிக்காகி நீங்களும் இதில் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணலாம். அதுக்கு செக்யூர்டாக ஒரு லாகின் வேணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆத்தென்டிகேஷன் மெக்கானிசமை கொடுக்கறது தான் இந்த மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா எக்ஸ்டர்னல் ஐடி. இதை நீங்கள் சுருக்கமாக வேறு உங்களோட டே டு டே லைஃப்பில் பண்ணுறதை பற்றி யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது அமேசானை எடுத்துக்கோங்க. அமேசான் யூஸ் பண்ணுறதுக்கு அமேசான் எம்ப்ளாயிஸ் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. Amazon.com இல்லை Amazon.in வந்து மக்களுக்காக, பப்ளிக்காக. ஸோ அவங்களுக்கும் இந்த அமேசானுக்கும் உள்ள பந்தம் எப்படி இருக்கும், இந்த ஆத்தென்டிகேஷன் எப்படி இருக்கும், அவங்களோட, அதாவது யூசர்ஸ் ஆகிய பப்ளிக் மக்கள் அவங்களோட இமெயில் ஐடி, அவங்களோட பாஸ்வேர்டை வச்சு இந்த அமேசானுக்குள்ளே லாகின் பண்ண முடியணும். பண்ணால் அவ்வளோதான். அவங்க இதுக்குன்னு தனியாக லாகின் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அமேசான் இதெல்லாம் தான் நம்ம இந்த இதில் ஓவர் கம் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெமோ பார்த்தீங்க அப்படின்னா, இது என்னோடய அப்ளிகேஷன். நான் லாகின் பண்ணியிருக்கனால என்னோடய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி இங்கே வருது. சப்போஸ் சைன் அவுட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா சைன் அவுட் ஆயிரும். சைன் அவுட் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த அப்ளிகேஷனுக்கும் உள்ளே இருக்க டேட்டாவுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால தான் எனக்கு இங்கே எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. ஏன்னா அப்ளிகேஷனுக்கு நம்ம யாருன்னே தெரியாது, எந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு வர முடியாது இல்லையா. அதனால தான் நீங்கள் லாகின் பண்ணால் தான் இந்த அப்ளிகேஷன் டேட்டாவை கொண்டு வரும். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், லேர்ன் ஸ்மார்ட் கோடிங் ஐடென்டிட்டிங்கிறது நான் நேற்று க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு டென்ட். அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சப்போஸ் நான் கரெக்டாக லாகின் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, 244099 நான் கரெக்டாக லாகின் பண்ணேன் அப்படின்னா, ஸோ நம்பர் கரெக்டாக அடித்தேன் அப்படின்னா லாகின் ஆயிரும். லாகின் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், என்னோடய ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் வந்துச்சு. இப்போ டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துச்சு பாருங்கள்.
இது எல்லாமே என்னோடய லாகின் கீழே இருக்குது. நான் யூஸர்னால நான் லாகின் பண்ணால் தான் என்னோடய இன்ஃபர்மேஷன் காட்டணும். போகிற வரவனுக்குலாம் இந்த இன்ஃபர்மேஷன் காட்டக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த என்ட்ரு ஐடி கான்ஃபிகரேஷன் வந்து இப்போதைக்கு தற்காலிகமாக ஃப்ரீ. ADBTCயோட ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு கூட சொல்லலாம். ADB2C தெரியலன்னா பரவாயில்ல, இப்போ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாலே போதும். என்ட்ராக்ஷனல் ஐடியா மட்டும்தான் இப்போ இருக்குது. ADB2C ரிட்டையர் ஆகிடுச்சு. ஓகேவா? ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்கவங்களால் மட்டும்தான் இன்னொரு நெக்ஸ்ட்டு 5 years வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். பட் புதுசாக இருக்கவங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. இப்போது நம்மளுக்கு இங்கே என்ன வேணும் அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக portal.azure.comல போய் லாகின் பண்ணுவோம் இல்லையா? சப்போஸ் அப்படி நீங்கள் லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம அங்கேருந்து கூட என்ட்ராக்கு போகலாம், இல்லை டேட்டா என்ட்ராக்கு கூட போகலாம். சரி, நான் வந்து ரெகுலராக போகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ portal.azure.comல என்னோடய learnsmartcoding@gmail.comங்கிற இமெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ணியிருக்கேன். நான் லாகின் பண்ணியிருக்கனால இங்கே entra.microsoft.com அப்படின்னு அடிச்சேன்னா இந்த ரெண்டும் ஒரே க்ரெடென்ஷியல், அதாவது ரெண்டும் ஒரே இது, வெப்சைட் மூலம் தான் வேறு. மைக்ரோசாஃப்ட்டுக்கு தெரியும் நான் யாருன்னு, அது இனி ஆட்டோமேட்டிக்காக லாகின் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போது இந்த டெமோக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் பார்ப்போம். ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் தனித்தனியாகவே பார்க்கலாம். ஓகேவா? நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த சைட் மெனுவில் நிறைய மெனுஸ் இருக்கும். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு ஓவர்வியூ அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நல்லா கவனமாக பாருங்கள். ஓவர்வியூவில் ஆடுன்னு இருக்குது, மேனேஜ் டெனன்ஸ்ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போது இந்த மேனேஜ் டெனன்ஸை கிளிக் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி ADBTC டெனன்ட் வச்சுருந்தாலோ இல்லை என்னோடய இமெயில் ஐடியை வச்சு நான் லாகின் பண்ணியிருந்தாலோ அது எல்லாமே இங்கே காமிக்கும். இந்த டெனன்ட் டைப்பை பார்த்தீங்கன்னா ADB2Cன்னு எத்தனை காட்டுது, எனக்கு 5 காட்டுது. அப்படின்னா நான் 2-3 வருஷமாக ADB2C பற்றி டெமோ காமிக்கப்போ இந்த மாதிரி இது எல்லாமே டெனன்ட்ஸ் எல்லாமே நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே இங்கே காட்டுது. அதோட டைப் என்னன்னு காட்டுது. ஓகே, எக்ஸ்டர்னல்ங்கிறது இந்த எக்ஸ்டர்னல் ஐடியை வச்சு க்ரியேட் பண்ண டெமோஸோட வீடியோஸை பேஸ் பண்ணி, எஸ்பெஷலி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோஸ் வந்து இந்த learnsmartcoding.identity.onmicrosoft.comனு இங்கிலீஷ் சேனலில் க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு ஐடென்டிட்டி டெனண்ட்டு. அந்த டெனண்ட்டை பற்றி நம்ம பேச போகிறோம். உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஓகேவா? அப்புறம் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டிஃப்ரெண்ட் இமெயில் ஐடிஸ் நீங்கள் பார்க்க முடியாது. பட் பேசிக்லி இது எல்லாமே டிஃப்ரெண்ட் இமெயில் ஐடிஸ். அதில் நான் வந்து அட்மினாக இருக்கனால அது என்னோடய லாகினில் புல் பண்ணி காமிக்குது. பட் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு என்னோடது learnsmartcoding@gmail.com இல்லையா? அப்போது எனக்கு இங்கே பாருங்கள், நான் கிளிக் பண்ணியிருக்கேன்ல, இந்த இது மட்டும்தான் ஒர்க் ஃபோர்ஸ் எனக்கு இருக்கணும். உங்களுக்கு உங்களோட இமெயில் ஐடி மட்டும் போட்டு ஒர்க் ஃபோர்ஸும் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறது தான். எனக்கு இவ்வளோ இருக்குது, உங்களுக்கு இல்லைன்னு நினைக்காதீங்க. எனக்கு இருக்கிறதுக்கு காரணம் வேறு, உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் வேறு. ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறது இருந்தால் இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. ஓகே, ஆல்ரைட். இப்போது இது எல்லாமே டெனன்ட்ஸ்னால் நம்ம மைக்ரோசாஃப்ட்டுக்கு வாடகைக்கு அவங்களோட ஸ்பேஸை யூஸ் பண்ணுறோம். அதனால தான் அவங்க டெனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறேன், பட் உங்களுக்கு அது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போது இந்த இதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுதான் என்னோடய டிஃபால்ட் லாகின் அக்கௌண்ட்டு. நான் நேற்று நிறையா இந்த ப்ளே கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருந்ததுனால வேறு இதுலேயும் செட் ஆகிருக்கு. பட் பேசிக்லி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ப்ரைமரி அக்கௌண்ட்டுக்கு ஸ்விட்ச் பண்ண போகிறேன். நீங்கள் ஆல்ரெடி அதில் தான் இருப்பீங்க ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால், அதனால ஸ்விட்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஸ்விட்சும் பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி உங்களோட ப்ரைமரி இமெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணுங்கள். அப்படி பண்ண என்ன ஆகும்னு சொல்கிறேன். திருப்பி இங்கே ஓவர்வியூ கொண்டு வந்துச்சு. மேனேஜ் டெனன்ட்ஸ்குள்ளே போனேன்னா கரண்ட் டைரக்டரி என்னென்னு காமிக்கும். நான் இப்போ கரண்ட்டாக எதில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கும். எங்கே பார்க்கலாம், அந்த ஹோமில் போனீங்கன்னா கிளிக் பண்ணி ஹோம் போங்க. ஹோம்லேயே காமிக்கும். இங்கே பாருங்கள், ப்ரைமரி டொமைன் என்ன, நம்ம எதில் இருக்கோம் அப்படிங்கிறது காமிக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ இங்கேருந்து தான் முக்கியமான விஷயங்கள் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அகெயின் லெட்ஸ் கோ டு ஓவர்வியூ, மேனேஜ் டெனன்ட். நம்ம வெரி ஃபஸ்ட் டைம் நீங்கள் இதுக்கு முன்னாடி டெனன்ட்ஸை க்ரியேட் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு டெனன்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு இந்த மேனேஜ் டெனன்ட் கீழே க்ரியேட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நல்லா கவனமாக கேளுங்க. உங்களோட ப்ரைமரி இமெயில் ஐடி லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் ஒர்க் ஃபோர்ஸ். நம்மளமாக இருக்கிறவங்க யாருமே கம்பெனிஸ் இல்லை. அதனால் நம்ம
ப்ரைமரி அதாவது லைசன்ஸ் காசு கொடுத்து மைக்ரோசாஃப்ட்டை வாங்கியிருக்க மாட்டோம். அதனால் ஒர்க் ஃபோர்ஸ் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. நம்மளுக்கு டிஃபால்ட்டே ஒர்க் ஃபோர்ஸ் தான். நீங்கள் என்ட்ரா எக்ஸ்டர்னல் ஐடி க்ரியேட் பண்ணப்போ எக்ஸ்டர்னல் மட்டும்தான் எனேபிள் ஆகிருக்கும். அதனால தான் டிஃபால்ட்டாக அது செலக்ட் ஆகிருக்கு. ஓகே, இது ஏன் இது டிசேபிளாக இருக்குது, இது ஏன் எனேபிளாக இருக்கிற காரணம் இதுதான். அடுத்து கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்துடும். நீங்கள் அகெயின் வெரி ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு டெனன்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னு நம்ம ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இது எதுக்கு அப்படின்னு, இப்போது நீங்கள் ஒரு வெப்சைட்குள்ளே போகிறீங்க, லாகின் பண்ணுறீங்க. லாகின் பண்ணப்போ யூஆர்எல்ல சேஞ்ச் நடக்குது. ஓகேவா, ஒரு உதாரணத்துக்கு நான் இங்கே சைன் அவுட் பண்ணுறேன். இங்கே என்ன நடக்க போகுதுன்னு காமிக்கிறேன். ஓகே, இப்போது நம்ம இதுதான் இந்த வெப்சைட். இப்போ இங்கே போய் நீங்கள் சைன்இன் கொடுத்தீங்கன்னா அது எங்கேயோ கொண்டு போகுது இல்லையா? கொண்டு போனோடனே இந்த பேஜ் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது நம்ம பிராண்டு தெரிகிற மாதிரி வைக்கணும். ப்ளஸ் இந்த நேமை பார்த்தோன்னே ரெகக்னைஸ் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இது என்ன சொல்லுது? லாகின் பண்ணோடனே learnsmartcodingidentity.ciam.login.com, அதாவது CIAMங்கிறது கஸ்டமர் ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட். இது வந்து மைக்ரோசாஃப்டோடது. பட் இந்த நேமை பார்த்தோன்னே உங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ண முடியுதில்ல, அட்லீஸ்ட் யூ வில் பி ஏபிள் டு ட்ரஸ்ட். ஓகே, இந்த யூடியூப்காரர் தான் அந்த கார்த்திக்கோட பேரில் தான் இருக்குது, மோஸ்ட்லி இது அவரோடது தான் இருக்கணும், அப்போ நம்ம நம்பி சைன்இன் பண்ணலாம். ஸோ கான்செப்ட் என்னென்னா, இந்த டெனன்ட் வந்து ரெகக்னைசபிளாக நேமாக இருக்கணும். ஓகேவா, வாடகைக்கு வாங்க போகிறோம், நம்ம யாருன்னு நம்மளை யூஸ் பண்ணக்கூடிய மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த நேமை மீனிங்ஃபுல்லாக வைக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே வந்து உங்கள் கம்பெனி வச்சுக்கோங்க. நீங்கள் கம்பெனி நடத்திங்க அப்படின்னா உங்கள் கம்பெனி நேமோட ஒரு டொமைன் நேம். ஒரு உதாரணத்துக்கு சப்போஸ் நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, ஹட்டி காஃபி கேள்விப்பட்டிருக்கீங்க. நிறைய ஹட்டி காஃபிலாம் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? அதுவும் எஸ்பெஷலி கர்நாடகாவில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹட்டி காஃபிங்கிற ஒரு கம்பெனி வந்து இந்த மைக்ரோசாஃப்டோட இதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ மோஸ்ட்லி அவங்களோட ஆர்கனைசேஷன் நேம் இப்படி தான் இருக்கும். ஸோ hatticoffee.onmicrosoft.com. அப்போ ஹட்டி காஃபின்னு யாராவது ரீட் பண்ணப்போ அட்லீஸ்ட் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. abcd.com அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ நான் கண்டதை அடிக்கிறேன், அதுவும் டிக் மார்க் தான் வரும். பட் இது யாருக்காவது புரியுமா? புரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு உதாரணத்துக்கு coffee.onmicrosoft.com நம்ம இங்கே மீனிங்ஃபுல்லான ஆர்கனைசேஷன் நேம் கொடுக்குறோம். யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்குது. உங்களுக்கு எந்த ரீஜனோ அந்த ரீஜன், நீங்கள் இந்தியாவிலேருந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியான்னு சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, அடுத்து ஆட் அ சப்ஸ்கிரிப்ஷன். இங்கே டிஃபால்ட்டாக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஆச்சும் இருக்கணும். எனக்கு நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி என்னென்னு தெரியும்னா வீடியோஸ் சேனலில் இருக்கும். பேசிக்கலி டிஃபால்ட்டாக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஆச்சும் உங்களுக்கு அஷ்யூரில் இருக்கும். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் இங்கே வந்துடும். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் சூஸ் பண்ணுங்கள், ஒரு ரிசோர்ஸ் குரூப்பை சூஸ் பண்ணுங்கள், இல்லை ரிசோர்ஸ் குரூப்பை க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இப்படி க்ரியேட் பண்ணியிருப்பேன், நான் ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபார் உதாரணத்துக்கு நான் இது க்ரியேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து ரிவ்யூ அண்ட் க்ரியேட். இப்போது டிக் மார்க் வந்துச்சு இல்லையா? அப்போ எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா டிக் மார்க் வந்து க்ரியேட் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஒரு கப்புள் ஆஃப் மினிட்ஸ் ஆகும். க்ரியேட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இப்போ ஸ்விட்ச் பண்ணி பழகணும் இல்லையா, அதுவே அந்த புது டைரக்டரிக்கு ஸ்விட்ச் ஆயிரும். ஓகே, ஸ்விட்ச் ஆகலைன்னா சேம் திங், நீங்கள் என்ன பண்ணுங்கள், வியூஸ்குள்ளே வந்து மேனேஜ் டெனன்ட். இப்போது நான் இங்கிலீஷ் சேனலில் க்ரியேட் பண்ணப்போ இது தான் க்ரியேட் பண்ணேன். எதை க்ரியேட் பண்ணேன் இங்கே பாருங்கள், நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதுதான் நேம், இதுதான் டெனன்ட் நேம். ஸோ இதை சூஸ் பண்ணி நான் ஸ்விட்ச் அப்படின்னு கொடுக்குறேன். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட் டைம் டெனன்ட் க்ரியேட் பண்ணப்போ இந்த ஸ்விட்சிங் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே மைக்ரோசாஃப்ட் ஸ்விட்ச் பண்ணிடுவோங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த டெனன்ட்குள்ளே போய் உட்காந்துருவீங்க. அங்கே போய் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அது அந்த டெனன்ட் கீழே, அதாவது ஒரு வீடை வாடகை வாங்கி நீங்கள் வீட்டுக்குள்ளே பீரோ ஜாமான் சட்டெல்லாம் வச்சிங்கன்னா இன்னொரு வீடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வீட்டில் வாங்கின ஜாமான் சட்டம் எல்லாமே இதில் தானே இருக்கும், இன்னொரு வீட்டுக்கு போகாது இல்லை. அதுதான் கான்செப்ட். ஒரு டெனன்ட்டுங்கிறது அந்த டெனன்ட்டுக்குள்ளே நீங்கள் எது பண்ணாலும் அதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ நல்லா பாருங்கள், இந்த நேமில் ஆட்டோமேட்டிக்காக நான் ஸ்விட்ச் பண்ண நேம் வந்துடுச்சு. இப்போ இதுதான் நம்ம வீடு மாதிரி. இந்த வீட்டில் நம்ம எத்தனை இதை கட்ட போகிறோம், எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறது தான் நம்ம பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஓகே. இப்போது அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது, நம்ம 2 அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணணும். நம்மளுக்கு இங்கே 2 அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா? அதாவது மைக்ரோசாஃப்ட் பொறுத்தளவுக்கு இந்த யூஐ ஃபேஸ் பண்ணுறது ஒரு அப்ளிகேஷன்,
இது ஒரு அப்ளிகேஷன். பட் மக்களை பொறுத்தளவுக்கு இது மட்டும்தான் அப்ளிகேஷன். இது எத்தனை வெப் ஏபிஐ கால் பண்ணுதுங்கிறதுலாம் அவங்களுக்கு தேவையில்லாத விஷயம். பட் டெவலப்பர் ஆகிய நீங்கள் இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இன்னும் இது ஒன்றும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ரைட் சைடில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நேராக ஆப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இந்த ஆப் ரெஜிஸ்ட்ரேஷனில் நேற்று இங்கிலீஷ் சேனலில் 2 வீடியோ எடுத்தனால, ஒரு வீடியோ எடுத்தனால இப்படி 2 அப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணப்போ இங்கே ஒன்றுமே இருக்காது, 0 இருக்கும். தட்ஸ் ஓகே. இப்போ அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போது நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணி இங்கே ஒரு நேம் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம பேக் எண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். பேக் எண்டில் ஃபஸ்ட்டு என்னது நம்மளுக்கு இது வந்து பர்சனல் நோட் அப்ளிகேஷனால் நான் சிம்பிளாக கொடுக்குறேன். நோட்ஸ் ஏபிஐ டெவ் என்விரான்மெண்ட்னால டெவ். இப்போ அடுத்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது சப்போர்ட்டட் அக்கௌண்ட் டைப்ஸ். சிங்கிள் டெனன்ட் ஒன்லி அப்படின்னா என்னன்னா, இந்த ஆர்கனைசேஷன் கீழே, இந்த லேர்ன் ஸ்மார்ட் கோடிங் ஐடென்டிட்டிங்கிற ஆர்கனைசேஷன் கீழே என்னால் நம்பர் ஆஃப் யூசர்ஸை க்ரியேட் பண்ண முடியும். அதாவது அவங்களாம் என்னோடய எம்ப்ளாயிஸ் இருக்கலாம், இல்லை எதுவாக இருக்கலாம். பட் அவங்க எல்லாமே எனக்கு கீழே இருக்கவங்க. அவங்கள தூக்கணும்னு நினச்சாலோ இல்லை ஏதாவது பண்ணணும்னு நினச்சா என்னால் பண்ண முடியும், என்னோடய கண்ட்ரோல் கீழே இருக்குது. பட் அந்த இதை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே இருக்கிறவங்களுக்கும் சரி, வெளியேருந்து லாகின் பண்ணுறவங்களுக்கும் ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு நம்ம இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறோம். பட் இதுக்கு அர்த்தம் இதுதான், சிங்கிள் டெனன்ட் ஒன்லி அப்படின்னா அந்த பர்டிகுலர் இந்த டெனண்ட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும். மல்டி டெனண்ட்டுன்னு சொன்னால், இப்போ நான் ஒன்று பண்ணுறேன், நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க, இன்னொரு நண்பர் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த எந்த டெனண்ட்டில் இருந்தனாலும் நம்ம இந்த அப்ளிகேஷனுக்கு லாகின் பண்ண முடியணும். ஓகேவா? மல்டி டெனண்ட்னா லைக் மோர் தென் ஒன் டெனண்ட். என்ட்ரு ஐடி டெனண்ட் அப்படின்னா லைக் எனி டெனண்ட் அக்ராஸ் மைக்ரோசாஃப்ட் ப்ளஸ் மைக்ரோசாஃப்டோட பர்சனல் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே லாகின் பண்ண முடியும். பர்சனல் அக்கௌண்ட்ஸ் ஒன்லினா பர்சனல் அக்கௌண்ட்ஸ் மட்டும். பட் இதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக போகலாம். எடுத்தோடனே நம்ம ஹீரோ ஆகணும் அப்படின்னா முடியாது. ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக போய் கடைசியாக ஹீரோ ஆகிடும். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். ரீடைரக்ட் யூஆர்ஐ பேக் எண்டுக்கு தேவையில்லை, அதனால் ரெஜிஸ்டர் பண்ண உடனே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ஓவர் வியூவில் கிளைண்ட் ஐடி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதை நம்ம எவென்ச்சுவலி காப்பி பண்ணணும். டெனண்ட் ஐடின்னு ஒன்று இருக்கும், இதையும் நம்ம எவென்ச்சுவலி காப்பி பண்ணணும். ஓகேவா? இது நமக்கு வேறு. அப்புறம் எண்ட் பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆத்தென்டிகேஷன் எண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே காட்டும். நீங்கள் நிறைய கம்பெனிஸில் சாமல் யூஸ் பண்ணியிருப்பாங்க, WS ஃபெடரேஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம ஓப்பன் ஐடி கனெக்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாமே வந்து இந்த டோக்கன் புது டோக்கன் க்ரியேட் பண்ணுறதுக்குரிய எண்ட் பாயிண்ட்டு. சரிங்களா? இதெல்லாமே அந்த மாதிரி டீட்டெயில்ஸ். ஓகே, ஸோ ஜஸ்ட் இங்கே இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. டீட்டெயிலாக அப்புறம் பேசலாம். இப்போ அடுத்து நம்ம பண்ண போகிறது இங்கேருந்து எக்ஸ்போஸ் அண்ட் ஏபிஐ. நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த அப்ளிகேஷனில் இருக்க ஏபிஐயை வேறு ஏதாவது ஒரு கிளைண்ட் அப்ளிகேஷன், அதாவது நம்மளோட லாஜிக்கில் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முதல் நம்ம ஏபிஐஸை எக்ஸ்போஸ் பண்ணணும். எங்கேது? ஸோ எக்ஸ்போஸ் அண்ட் ஏபிஐன்னு கீழே வந்து நீங்கள் அடுத்து பண்ண வேண்டியது அப்ளிகேஷன் ஐடி யூஆர்ஐ. இந்த அப்ளிகேஷன் ஐடி யூஆர்ஐங்கிறது யூனிவர்சல் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். யூஆர்ஐக்கு எக்ஸ்பான்ஷன் வந்து யூனிவர்சல் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். நம்மளோட அப்ளிகேஷன், அதாவது நம்மளோட பேக்எண்ட் அப்ளிகேஷன் தனித்து தெரியணும்னா இந்த மாதிரி இதை கிளிக் பண்ணால் ஒரு யூஆர்எல் வரும். இந்த ஐடி யூனிக் ஐடி அக்ராஸ் மைக்ரோசாஃப்ட், அக்ராஸ் வேர்ல்டு, இல்லை அக்ராஸ் மைக்ரோசாஃப்ட்னு வச்சுக்கோமே. அதனால் இந்த ஐடியை பற்றி யாராவது பேசினா மைக்ரோசாஃப்ட்டுக்கு நம்ம தான், அதாவது இவன் தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகே, இதை க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து 2 ஸ்கோப் கொடுக்குறோம். இந்த ஸ்கோப்புங்கிறது வந்து என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட ரிசோர்ஸ் யூஸ் பண்ணக்கூடியது. ஒரு எப்படி சொல்கிறது, கூறாக பெர்மிஷன்ஸ் கொடுக்குற மாதிரி. நம்மகிட்ட நிறைய ஏபிஐஸ் இருக்கலாம். குறிப்பிட்ட ஏபிஐக்கு அட்லீஸ்ட் இந்த அதாவது ஓகே உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒரு வீட்டில் சப்போஸ் 4 பெட்ரூம் வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கீயை வச்சு எல்லா ரூமும் ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு கீ இருக்கும் இல்லையா? ஸோ பேசிக்கலி இங்கே கீஸ்ன்னு சொல்கிறது, இங்கே ரூம்ஸ்ன்னு சொல்கிறது வந்து செட் ஆஃப் ஏபிஐஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு செட் ஆஃப் ஏபிஐஸுக்கு இந்த கீ இருந்தால் மட்டும்தான் ஆக்சஸ் இருக்குது, உள்ளே வர முடியும். நீ என்ன தான் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் இந்த ரூமுக்குள்ளே நீ வர முடியாது.
அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, டு கீப் இட் சிம்பிள், நம்ம வந்து user.read அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கோப் கொடுக்குறோம். அப்புறம் இந்த கான்ஸ்டன்ட்டில் அட்மின் ஒன்றையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம நேம் கொடுத்துறோம், இங்கே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். இங்கே நம்ம என்ன கொடுக்குறோன்னா, allows to be read. ஓகேவா? ஆட் ஸ்கோப். அடுத்து எக்ஸ்போஷன் ஏபிஐயில் அடுத்து ஆட் ஸ்கோப் இன்னொன்று user.write. இங்கே என்ன கொடுக்குறோம், நேம் கொடுக்குறோம், allows app to write. ஓகேவா? இந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு, ஆட், 2 ஸ்கோப்பை ஆட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது அடுத்து இந்த 2 கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒரு விஷயத்தை போய் செக் பண்ணணும். இங்கே பாருங்கள், மேனிஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த மேனிஃபெஸ்ட்குள்ளே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ரிக்வெஸ்டட் ஆக்சஸ் டோக்கன் வெர்ஷன் 2 இருக்கா, அது இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் 2 இல்லை அப்படின்னா 2 போட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. பட் இப்போ எனக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கும் இருக்கும் நீங்கள் பண்ணப்போ. இந்த டாக்குமெண்டேஷன் எதுக்கு மைக்ரோசாஃப்ட்டில் கொடுத்துருக்கான்னு எனக்கே புரியல. பட் இந்த என்ட்ராய்டு இனிஷியலாக வரப்போ இங்கே 1.0 இல்லை 1.1 காமிக்கும், நான் பார்த்துருக்கேன். நான் போய் மேனுவலாக அதை 2 அப்டேட் பண்ணியிருக்கேன், அது ஏன்னு தெரில. பட் இப்போ இது ஆல்ரெடி கரெக்டாக தான் வருது. ஓகேவா? இந்த வெர்ஷன் இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சேவ் மாற்றிருந்திங்கன்னா சேவ் கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் பர்மிஷன். ஓகே, ஸோ ஒரு அப்ளிகேஷனுக்கு மினிமம் ஒரு ரோல் ஆச்சு இருக்கணும். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆப் ரோல். இந்த ஆப் ரோல் கிளிக் பண்ணதுக்கப்புறம் க்ரியேட் ஆப் ரோல். நம்ம இப்போ இங்கே ஒரு டிஸ்பிளே நேம் கொடுக்குறோம். டிஸ்பிளே நேம் என்ன கொடுக்குறோம், user.read.all. எல்லா யூஸரை பற்றியும் நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷனுக்கு பர்மிஷன் கொடுக்குறோம். இது அப்ளிகேஷன் ஒரு பர்மிஷனால் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணுறோம். வேல்யூ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தாச்சு, செக் பண்ணியாச்சு, அப்ளை. இன்னொன்று கொடுக்குறோம். இப்போ இங்கே ரீடுக்கு பதிலாக ரைட். அப்ளிகேஷன் வேல்யூ allows app to write any users info கொடுத்தாச்சு, செக் மார்க், அப்ளை. இப்போது அடுத்து இந்த இது முடிச்சதுக்கப்புறம் there is something called optional claims. ஆப்ஷனல் கிளைம்ஸ்னால் என்னென்னா, இங்கே டோக்கன் கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆப்ஷனல் கிளைம்ஸ்னு இருக்கும். இங்கே வந்து நீங்கள் ஆக்சஸ் டோக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ஐடி டைப் அப்படின்னு இருக்கும். சிக்னல்ஸ் வெதர் த டோக்கன் இஸ் அன் ஆப் ஒன்லி டோக்கன். அப்ளிகேஷன் ஜென்ரேட் பண்ணுற டோக்கனா இல்லை யூஸர் ஜென்ரேட் பண்ணுற டோக்கனா அப்படிங்கிறது காட்டுறது தான் இந்த டைப். இதை நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போது இந்த சைடில் இருக்க எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஓவர்வியூ வந்து இந்த டெனன்ட் ஐடி காப்பி பண்ண போகிறேன். இதுதான் நம்மளோட பேக்எண்ட் அப்ளிகேஷன். இந்த பேக்எண்ட் அப்ளிகேஷனில் இங்கே பாருங்கள், ஆப் செட்டிங்ஸ் கீழே டெவலப்மெண்ட் பற்றி நம்ம யூஸ் பண்ணுறதுனால டெனன்ட் ஐடி இல்லையா, நம்ம இப்போ எதை காப்பி பண்ணோம், இது காப்பி பண்ணியாச்சு. கிளைண்ட் ஐடி காப்பி பண்ணி கிளைண்ட் ஐடியில் ரீப்ளேஸ் பண்ணுறோம். டெனன்ட் ஐடியை காப்பி பண்ணி டெனன்ட் ஐடியில் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ரீப்ளேஸ் பண்ணுறோன்னு சொல்கிறியே, ரீப்ளேஸ் பண்ண மாட்டேன்னு தானே கேட்குறீங்க. ஓகே, மேபி ரீப்ளேஸ் பண்ணியே நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம். இதை ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. கிளைண்ட் ஐடி காப்பி பண்ணியாச்சு, ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. 5D41. ஓகே, அப்புறம் இங்கே ஸ்கோப்பில் பாருங்கள், நம்ம இங்கே ஆட் பண்ண ஸ்கோப் தான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். user.read, user.write. அப்ளிகேஷன் பர்மிஷனில் இப்போ கடைசியாக நம்ம ஆப் ரோல் பண்ணோம் இல்லையா, அந்த 2 ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டன்ஸில் நல்லா கவனிச்சு பாருங்கள், இந்த எண்ட் பாயிண்டில் இங்கே பாருங்கள், something.cimlogin.com. அதாவது இங்கே இது என்னவோ, ஓகேவா, இது என்னவோ இதை காப்பி பண்ணி கண்ணை மூடிட்டு நீங்களும் வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க அப்படி. ஓகேவா, நான் ஆல்ரெடி இங்கே ரீப்ளேஸ் பண்ணிட்டேன், அதனால் அது கரெக்டாக இருக்குது. பட் பேசிக்கலி நீங்கள் இந்த நேமை தான் உங்களோட டெனன்ட் நேமை ரீப்ளேஸ் பண்ணுவீங்க, நீங்கள் பண்ணுறதை பொறுத்து. அவ்வளோதாங்க. இந்த பேக்கெண்டில் இவ்வளோ தான். பட் பேக்கெண்டில் வேறு சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது, அதே நம்ம குறிப்பிட்டு பார்க்கணுன்னா இப்போயே பார்த்துடலாம். ஸோ program.csல போனீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இது ஒர்க் ஆகிறதுக்கு மைக்ரோசாஃப்டோட identity.webங்கிற பேக்கேஜ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அது போக இந்த program.csல நான் ஜஸ்ட் அன்சூம் பண்ணுறேன்.
ADB2C கான்ஃபிகரேஷன் இருக்கும். பேசிக்கலி இது வந்து இன்ட்ரா ஐடி கான்ஃபிகரேஷன். சரிங்களா? இந்த கோடு இருக்கு இல்லையா, இந்த கோடு என்ன பண்ணுதுன்னா இந்த செக்ஷனை ரெஃபர் பண்ணுது. இந்த செக்ஷன் என்ன செக்ஷன்? த ஹோல் செக்ஷன். இங்கே இருக்க செக்ஷனில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணி இது ஆத்தென்டிகேஷன் செட்டப் பண்ணுது. இது சர்வீஸ் லெவல். நீங்கள் ஆப் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் ஆத்தரைசேஷன் அப்படிங்கிறத நம்ம எனேபிள் பண்ணியிருப்போம். இது போக கண்ட்ரோலரில் வந்து இங்கே ஆக்ஷனில் இங்கே பாருங்கள், நோட்ஸ் கண்ட்ரோலரில் எல்லாமே எனக்கு என்ன சொல்கிறேன், யூசர் லாகின் பண்ணி தான் மட்டும் தான் யூஸ் பண்ணணுங்கிறதுனால ஆத்தரைஸ் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ரோல் செக் பண்ணணும், இன்னும் இன்கமிங் ஒரு டோக்கனோட ஆக்சஸ் செக் பண்ணணும்னா இங்கே செக் பண்ணலாம். ஒரு உதாரணத்துக்கு இங்கே இதை எப்படி செக் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். வந்துச்சா? இப்போது நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, இன்ட்ராக்ஷன் ஐடின்னு இருக்குது. ஸோ நம்ம இதை மட்டும் மாற்றிடுவோம் அப்படி. ஓகேவா? இந்த இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்க கோடு என்ன சொல்லுதுன்னா, ஹே இந்த ஏபிஐ ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இன்கமிங் டோக்கனில் இந்த ஸ்கோப் இருக்கணும். இந்த ரீடு கீழே என்ன இருக்கோ, அப்ளிகேஷன் கீழே ரீடு, இந்த 2 ரீடு இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஸ்கோப்பும் இதுவும் இருந்தால் மட்டும்தான் இதை அலோவ் பண்ணணும், இல்லைன்னா அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? பட் இது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ நான் இதை எடுத்து விட போகிறேன். நம்மளுக்கு ஆத்தரைஸ் ஆட்ரிபியூட் இருந்தால் போதும், மிச்சதான் நம்ம வேறு மாதிரி செக் பண்ணுவோம். பட் பேசிக்கலி டு கீப் இட் சிம்பிள் நம்மளுக்கு தேவையில்லை. பட் ஜென்ரலாக யோசிச்சோன்னா பெரிய ஆர்கனைசேஷனில் கண்ட்ரோலர்ஸுக்கு வேறு ஸ்கோப்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம முதல்ல சின்ன ஒரு லேக்கு கலப்போம், அப்புறம் கடலை கலக்கலாம். சரிங்களா? ஸோ இது பண்ணியாச்சு இல்லையா? பேக் எண்டில் இவ்வளோ தாங்க, மற்றபடி பேக் எண்டில் வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. நம்ம மினிமைஸ் பண்ணிவிட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப் ரெஜிஸ்ட்ரேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து நியூ ஆப் ரெஜிஸ்ட்ரேஷன். இப்போ என்ன பண்ணுறோம், நோட்ஸ் வெப் டெவ். பேசிக்கலி நோட்ஸுங்கிற அப்ளிகேஷனோட வெப் பார்ட்டு டெவ் என்விரான்மெண்ட். இங்கேயும் இதே தான். இங்கே வந்து நீங்கள் இங்கே சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சூஸ் பண்ணி இங்கே 2 URL கொடுக்கணும். நல்லா கவனித்து பாருங்கள், நம்மளோட லோக்கல் URL இது தான் இல்லையா? ஸோ அதை காப்பி பண்ணி இங்கே வந்து கொடுத்தாச்சு, ரெஜிஸ்டர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த கிளைண்ட் ஐடி தேவை, பட் நம்ம அதை கடைசியாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, இந்த ஆத்தென்டிகேஷன் ப்ரிவ்யூவில் போய் ஒன்று இங்கே இருக்குது, இன்னொன்று நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஆட் ரீடைரக்ட் URI. அடுத்து நம்ம ஆட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சூஸ் பண்ணுங்கள். அவனே காமிக்கிறான் பாருங்கள், அந்த வெப்சைட் /auth அப்படின்னு. ஸோ நம்மளோட லோக்கலி ரன்னிங் கோட் வந்து இது. நம்ம வெப் ஹோஸ்ட் பண்ணப்போ அந்த வெப்சைட்டோட நேமிங் இங்கே வரும். கான்ஃபிகர் பாருங்கள், இது கீழே 2 வந்துருச்சா? ஓகே. அடுத்து வெப் ஏபிஐக்கு எப்படி எக்ஸ்போஸ் ஏபிஐ கொடுத்தோம், அது வந்து நம்மளுக்கு வெளி கொடுக்குது. இப்போ இந்த கொடுத்ததை யூஸ் பண்ணுறதுக்கு யாராவது வேணும்ல, அதுதான் நம்மளோட கிளைண்ட் அப்ளிகேஷன், அதுதான் இந்த அப்ளிகேஷன். இப்போ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸ்போஸ் ஏபிஐ கொடுக்கக்கூடாது, ஏபிஐ பர்மிஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கொடுத்துட்டு ஆட் பர்மிஷன், மைக்ரோசாஃப்ட் ஏபிஐஸ் கீழே மைக்ரோசாஃப்ட் கிராஃபை கிளிக் பண்ணி டெலிகேட் பர்மிஷன், ப்ரொஃபைல், ஓப்பன் ஐடி, ஆஃப்லைன் அக்சஸ். ப்ரொஃபைல் கூட தேவையில்லை, ஓப்பன் ஐடி, ஆஃப்லைன் அக்சஸ் தான் தேவை. ஆட் பண்ணியாச்சு. அகைன் இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஏபிஐக்கு பதிலாக மை ஆர்கனைசேஷன் ஏபிஐன்னு செலக்ட் பண்ணி, நம்ம இதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணோம் இல்லையா ஒரு வெப் ஏபிஐயோடது, இங்கே பாருங்கள் நோட்ஸ், இந்த இதை கிளிக் பண்ணி டெலிகேட் பர்மிஷன், அங்கே ஆட் பண்ண 2யும் ஆட் பண்ணியாச்சு. இப்போது இந்த கான்ஸ்டன்ட் ஸ்க்ரீன் வந்து இந்த அப்ளிகேஷன் கொடுக்க முடியாதுங்கிறதுனால இதுக்கே நம்ம ஃபுல் அக்சஸ் கொடுக்குறோம், நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்காக. அதனால நம்ம கிராண்ட் அட்மின் கான்சென்ட் எஸ், எல்லாமே எஸ்ன்னு மாறிடும். ஃபுல் பர்மிஷன் கொடுத்தாச்சு. இது வரைக்கும் ஓகேவா? அடுத்து ஈஸி தாங்க. நம்ம இங்கே ஓவர்வியூ போயிட்டு கிளைண்ட் அப்ளிகேஷனோட கிளைண்ட் ஐடியை மட்டும் காப்பி பண்ணியிருந்தேன். காப்பி பண்ணிட்டு
நம்ம இப்போது இந்த கோடை ஓப்பன் பண்ணுவோம், இந்த பேக்எண்ட் கோடை ஓப்பன் பண்ணி இங்கே நிறைய கான்ஃபிகரேஷன் நான் பண்ணியிருப்பேன். பட் சிம்பிளாக உங்கள் இந்த அப்ளிகேஷன் ஓடுறதுக்கு நீங்கள் கோடை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த environment.tsல போய் நீங்கள் ஒரு சிலதை மட்டும் அப்டேட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த கிளைண்ட் ஐடி இருக்கும். இந்த கிளைண்ட் ஐடி டெலிட் பண்ணிவிட்டு நான் காப்பி பண்ணதை அப்டேட் பண்ணணும். காப்பி பண்ணலை போல், காப்பி பண்ணிவிட்டேன், இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். அப்புறம் அத்தாரிட்டி வந்து அதே தான், இந்த learnsmartcodingidentity.ciamlogin.com ஓகேவா, அங்கே என்ன பேஸ்ட் பண்ணணுமோ அதே தான். ஸ்கோப்ஸ் பாருங்கள், இருக்கிற ஸ்கோப்பை நான் டெலிட் பண்ணிவிட்டு இங்கே எதை வச்சு காப்பி பண்ணணும்னா இந்த ஆப், இங்கே எதை வச்சு காப்பி பண்ணணும்னா இந்த ஆப் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிருங்க, நம்மளோட ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள், ரெண்டுமே இருக்கும். நம்மளோட ஏபிஐக்குள்ளே போங்க, எக்ஸ்போஷன் ஏபிஐ போங்க, இங்கே 2 இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இல்லை, நம்மளோட பேக் எண்ட் இல்லை, ஃப்ரண்ட் எண்டில். ஸோ 1 காப்பி பண்ணிட்டேன், 2வது காப்பி பண்ணிட்டேன், பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, அவ்வளோதான். இப்போது நம்ம இந்த டெர்மினல்ஸ் ஓப்பன் பண்ணி இங்கே ஸ்டாப் பண்ணி ngserve கொடுக்குறேன். அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்சஸும் நான் பண்ணலை. அதே மாதிரி இங்கே வந்து இதை ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பாருங்கள் யூசர்ஸ்ன்னு இருக்கா. இப்போது நேற்று நான் அந்த டெமோ ஆல்ரெடி பண்ணனால நான் 2 இமெயில் ஐடி வச்சு ரெஜிஸ்டர் பண்ணேன், அதுதான் இங்கே காட்டுது. இங்கே மொத்தம் 3 யூசர்ஸ் காட்டுது, 3மே கார்த்திக் தான். பட் இங்கே பேசிக்லி இங்கே பாருங்கள், இங்கே மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டுன்னு காமிக்குது இல்லையா. மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டுங்கிறது என்னோடய ஓன் இமெயில் ஐடி, அதனால் இதை அழிக்க முடியாது. இந்த 2 நான் அழித்து திருப்பி என்னால் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒரு உதாரணத்துக்கு புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்படி ஓப்பன் பண்ணுறேன், லோக்கல் ஹோஸ்ட் ஓகேவா கொடுக்குறேன், சைன்இன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நம்ம இது கரெக்டாக பண்ணியிருந்தோம்னா இந்த ஐடியெலாம் வரும். இங்கே இந்த ஐடிஸ் கூட பாருங்களேன், ends with D441. இது வந்து டெனன்ட் ஐடி, மோஸ்ட்லி இது வந்து டெனன்ட் ஐடியாக இருக்கும். இதுதான் வந்து இங்கே பாருங்கள் D441, இந்த டெனன்ட்டில் தான் நம்ம இருக்கோம் இப்போது. ஓகே, இப்போது இங்கே என்ன சொல்லுது, இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ண சொல்லுது. ஸோ நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். இந்த 2 கான்ஃபிகரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பண்ணணும், அதை நான் கம்ப்ளீட்டாக சொல்ல மறந்துட்டேன். ஓகே, இப்போது லெஃப்ட் சைடில் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்டர்னல் ஐடென்டிட்டிஸ்னு ஒன்று இருக்கும். ஓகே, இப்போ நம்ம 2 அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் இல்லையா. 2 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இன்னும் 2 வேலை இருக்குது. ஒன்று வந்து இந்த லெஃப்ட் சைடில் இப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்டர்னல் ஐடென்டிட்டிஸ்னு ஒன்று இருக்கும். இந்த எக்ஸ்டர்னல் ஐடென்டிட்டிஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூசர் ஃப்ளோன்னு இருக்கும். நேற்று அவங்களுக்கு டெமோ காமிக்கப்போ ஒரு யூசர் ஃப்ளோ க்ரியேட் பண்ணேன், அதுதான் இது. பட் யூசர் ஃப்ளோ நம்ம இப்போ ஃபஸ்ட்லேருந்தே க்ரியேட் பண்ணலாம் புதுசாக. ஓகேவா, நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு இப்படி ஒரு யூசர் ஃப்ளோ இருக்குது, இல்லைன்னா நோட்ஸ் சும்மா ஒரு உங்களுக்கு புரியுதுக்காக ஒரு யூசர் ஃப்ளோ. அதில் என்ன சொல்லுதுன்னா, ஒன்று இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் வச்சு லாகின் பண்ண முடியும், இல்லை இமெயில் ஐடியும் 1 டைம் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ண முடியும்னு சொல்லுது. நான் 1 டைம் பாஸ்வேர்டு வச்சு டெமோ காமிக்கிறேன். பட் இதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. நீங்கள் இது செட்டிங்ஸ் எப்போ மாற்றினாலும் மைக்ரோசாஃப்ட் அதுக்கேற்ற மாதிரி உங்கள்கிட்ட பாஸ்வேர்டு கேட்க ஆரம்பிக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ அடுத்து யூசர் ஆட்ரிபியூட்ஸ். இந்த செக்ஷனில் என்ன நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதுதான் யூசர்கிட்ட கலெக்ட் பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு நான் கிவன் நேம், ஃபஸ்ட் நேம், அப்புறம் வேறு என்ன இருக்குது, கிவன் நேம், ஃபஸ்ட் நேம், டிஸ்பிளே நேம்னு ஒன்று இருக்கா, இந்த 3 நான் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே கொடுக்குறேன், க்ரியேட். இப்போது இந்த க்ரியேட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த நம்ம ரிஜிஸ்டர் பண்ண அப்ளிகேஷன் வந்து ஒரு யூசர் ஃப்ளோ கீழே தான் இருக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம இப்போ க்ரியேட் பண்ணப்பட்ட யூசர் ஃப்ளோ கீழே போனீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ்னு இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த அப்ளிகேஷன்ஸ் கீழே யாருமே இல்லை, நம்ம அப்ளிகேஷன் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் அப்ளிகேஷன் நம்ம என்ன சூஸ் பண்ணோம், வெப், அதாவது நோட்ஸ் வெப் டெவ் சூஸ் பண்ணியாச்சு. இது இங்கே வந்துடும் இப்போது. ஓகேவா, இப்போ இங்கே வந்து என்ன லாங்குவேஜ்னு காமிக்கும், என்ன யூசர் ஆட்ரிபியூட்ஸ், ஐடென்டிட்டி ப்ரொவைடர், நம்ம இங்கே வந்து எப்போல்லாம் மாற்றிக்கலாம், மிச்சம் எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே காமிக்கும். ஓகேவா, இப்போது இதுக்கப்புறம் 2 வகையில் நீங்கள் ரன் பண்ணலாம்.
நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண எல்லாமே கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத இதை கிளிக் பண்ணி நீங்கள் ரன் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா அப்ளிகேஷன் மூலயமா கூட ரன் பண்ண முடியும். ஓகே, ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் இது இங்கிலீஷ் சேனலில் கூட சொல்லலை, பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே. ஸோ நான் இந்த jwt.ms இருக்கு இல்லையா, அது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஆப் ரெஜிஸ்ட்ரேஷனில் போய் நம்மளோட இந்த வெப் இதை யூஸ் பண்ணி இந்த ஆத்தென்டிகேஷனுக்குள்ளே போய் இன்னொரு ஒரு ரீடைரக்ட் யூஆரையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஓகேவா, இப்படி ஆட் பண்ணிடுவோம், அது இங்கே காமிக்கும். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எங்கே இருக்க இந்த எக்ஸ்டர்னல் ஐடென்டிட்டிஸ்குள்ளே போகிறோம், யூசர் ஃப்ளோக்குள்ளே போகிறோம், நோட்ஸுங்கிற யூசர் ஃப்ளோக்குள்ளே போகிறோம், ரன் யூசர் ஃப்ளோ. இப்போது என்ன சொல்லுதுன்னா, இங்கே வந்து காமிக்குது இதுதான் ஒன் டொமைன், இதுதான் அப்ளிகேஷன், எனக்கு இது தான் அவுட்புட்டாக வேணும். லாகின் ஆகி அந்த ஆத்தென்டிகேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் இது எல்லாமே ஓகே. இப்போ நான் ரன் யூசர் ஃப்ளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு இங்கே என்ன காமிக்குதுன்னா, ஒன்று அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லுது, இல்லை லாகின் பண்ண சொல்லுது. ஓகேவா, நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் ஆல்ரெடி நேற்று லாகின் பண்ணனால அந்த இதை யூஸ் பண்ண போகிறேன். பட் பேசிக்லி புது அப்ளிகேஷன், அதாவது அப்ளிகேஷன் மூலிமா நான் உங்களுக்கு இது எப்படி புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுங்கிறதையும் காமிக்கிறேன். பட் இது டெஸ்டிங்கில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 29 37 65 99. இங்கே பாருங்கள், இந்த கோடை கொண்டு வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. ஐடியலி ஸ்பீக்கிங் இந்த கோடு இங்கே காப்பி பண்ணால் ஒர்க் ஆகணும், ஒர்க் ஆகலை. பட் தட்ஸ் ஓகே. இது வந்து கோட் ஃப்ளோ இல்லையா. இப்போது ஒரு உதாரணத்துக்கு நம்ம இப்படி புதுசாக யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இன்காக்னிட்டோவில் சைன்இன், க்ரியேட் நியூ அக்கௌண்ட் வந்து இங்கே பாருங்கள், என்னோடய டெனன்ட் நேம் காமிக்குது, சைனிங் அப் ஃபார் திஸ் ஆக்சஸ் எல்லாமே காட்டுது. ஸோ ஒரு உதாரணத்துக்கு நான் இப்படி ஒரு இமெயில் ஐடி யூஸ் பண்ணுறேன். இப்போ இது என்ன சொல்லுதுன்னா, எனக்கு பாஸ்வேர்டு அனுப்பிச்சிச்சுன்னு சொல்லுது. இந்த பாஸ்வேர்டை வந்து வெரிஃபை பண்ண போகிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் கேட்குது. என் டிஸ்பிளே நேம் என்ன, கார்த்திக். சும்மா ஒரு அர்த்தத்துக்கு ஒரு புரியுறதுக்காக. ஸோ என்னோடய கிவன் நேம், சர் நேம், நெக்ஸ்ட் கொடுக்குறோம், க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துடுச்சு. ஓகே, ஸோ நம்ம இப்போது இங்கே சைன்இன் பண்ணி பார்ப்போம். க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தாச்சு. நான் இங்கே வந்து சைன்இன் பண்ண போகிறேன். ஓகே பாருங்கள், சைன்இன் பண்ணோடனையும் என்னோடய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்துடுச்சு. ஸோ பேசிக்லி யூஐலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் சைன்இன் பண்ணப்போ நம்ம சேவ் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு கால் இருக்குது. இந்த காலை நம்ம இன்வோக் பண்ணுறோம். அதாவது எங்கேருந்து பண்ணுறோம், இந்த app.tsலேருந்து பண்ணுறோம். அதனால் என்ன ஆகும்னா, இங்கே இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு கால் பண்ணப்போ பேக்எண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு அக்கௌண்ட், அதாவது ஒரு ரெக்கார்டை வந்து டேட்டா பேஸில் க்ரியேட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ரொஃபைலை சேவ் பண்ணுவோம். ஸோ எண்ட் டு எண்ட் கோட் எல்லாமே இருக்குது. நீங்கள் முதல்ல இதை சக்சீட் பண்ணுங்கள். இந்த என்ட்ரா எக்ஸ்டர்னல் ஐடியை ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணி முதல்ல இது ஒர்க் ஆகுதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் டீட்டெயிலாக இதோட கோடிங் எல்லாமே எப்படி இருக்குது, ஏன் எப்படி இருக்குது, இன்னும் என்னென்னலாம் மாடிஃபை பண்ண முடியுங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ இல்லை ஏதாவது கொஷின்னாலோ கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோ ஏன் பிடிச்சிருக்கு, இல்லை என்ன இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஹானஸ்ட் ஒப்பீனியன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியும். ஓகே, ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இன்னும் நம்ம நிறைய ஏஐ ரிலேட்டட் வீடியோஸும் நிறைய மைக்ரோசாஃப்ட்டோட அஜூர் ரிலேட்டட் வீடியோஸும் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.